2023ஆம் ஆண்டின் ஒருநாள் போட்டிக்கான சிறந்த கிரிக்கெட் வீரர் விருதை விராட் கோலி 4வது முறையாக கைப்பற்றி சாதனை படைத்திருக்கிறார். கடந்த 2023ஆம் ஆண்டு உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் விராட் கோலி ஒரு தொடரில் அதிக ரன்கள் குவித்த வீரர் என்ற சாதனையை படைத்தார். மேலும் உலக கோப்பை தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியா செல்வதற்கு விராட் கோலி முக்கிய பங்கு ஆற்றினார். விராட் கோலி 2023ஆம் ஆண்டு மட்டும் 27 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி 1377 ரன்களும் 1 விக்கெட்டும் 12 கேட்சுகளும் பிடித்திருக்கிறார். விராட் கோலி 2022ஆம் ஆண்டு தன்னுடைய ஃபார்மை மீட்ட நிலையில் 2023ஆம் ஆண்டு தன்னுடைய பழைய அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி பட்டையை கிளப்பினார். ஒருநாள் கிரிக்கெட்டில் புதிய உச்சத்தை விராட் கோலி தொட்டார். இதன் மூலம் ICC 2023ஆம் ஆண்டு உலக கோப்பையில் தொடர் நாயகன் விருதை விராட் கோலி வென்றார். உலக கோப்பை போட்டியில் நம்பர் 3வது வீரராக களம் இறங்கி 11 இன்னிங்ஸில் 9 முறை 50 ரன்களுக்கும் மேல் அடித்திருக்கிறார். இதன் மூலம் 765 ரன்கள் உலக கோப்பை தொடரில் அவர் அடித்திருக்கிறார். இதன் மூலம் ஒரு உலக கோப்பை தொடரில் அதிக ரன்கள் குவித்த சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை விராட் கோலி முறியடித்தார். அந்த தொடரில் விராட் கோலி சராசரியாக 95.62 என்ற அளவில் சராசரியும் ஸ்ட்ரைக் ரேட் 90.31 என்ற நிலையில் இருந்தார். இதில் 3 சதம் அடங்கும். 2023ஆம் ஆண்டு சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட்டில் 50 சதம் அடித்த முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றார். மேலும் இந்த ரெக்கார்டை அவர் உலக கோப்பை அரையிறுதி ஆட்டத்தில் மேற்கொண்டார். இதுபோன்று ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இறுதிப் போட்டியில் விராட் கோலி அரை சதம் அடித்தார். எனினும் இந்திய அணி அந்த போட்டியில் வெற்றி பெறவில்லை. 2023ஆம் ஆண்டு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 6 சதம் 8 அரை சதமும் அடித்து இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2023ஆம் ஆண்டின் சிறந்த இன்னிங்ஸில் ஒன்றாக உலக கோப்பை அரையிறுதியில் நியூசிலாந்துக்கு எதிராக தன்னுடைய 50வது ஒருநாள் சதத்தை அவர் அடித்து இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.